أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் பாவ மீட்சி. இதுவும் மதீனாவுல இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயமா இருக்கு. 129 வசனங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மீட்சி அப்படின்னு சொல்லி இந்த தௌபான்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அந்த சொல்லுக்கு மீளுதல், விடுபடுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் எல்லாம் இருக்குது. இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 118வது வசனத்துல தபூக் போர்ல கலந்து கொள்ளாம பின்தங்கி விட்ட மூணு பேர் இருக்கிறாங்க. அவங்க பாவம் மீட்சி பெற்றது தொடர்பா அல்லாஹ் இதுல குறிப்பிடுறான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்திற்கு தௌபான்னு பேர் வைக்கப்படுது. இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பராத் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அதுல அதை இங்க சொல்றாங்க. அதாவது இணை வைப்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு விளக்கப்பட்டது தொடர்பா இந்த அத்தியாயத்தோட தொடக்கத்துல அல்லாஹ் சொல்றான். அதன் முதல் சொல்லான இந்த பராஅத், விலக்கல் அப்படிங்கிற சொல்லு இந்த அத்தியாயத்துக்கு பேரா இருக்கு. பாத்தீங்களா, 2 பேர் இருக்கு. அப்போ இத சொல்லிட்டு சொல்றாங்க அதோடைய தொடர்ச்சியா, அதாவது சூரா அன்பால் நம்ம இப்ப பார்த்தோம்ல, அதோட தொடர்ச்சி அந்த அத்தியாயத்தோட தொடர்ச்சியா இருக்கிறதுனாலையும் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க இது அதோட தொடரா இருக்கும் அப்படிங்கிறதா. ஆனா அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்துல பிஸ்மி எழுத சொல்லல, அதனால எழுதலன்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்ததுக்கு பின்னாடி அருளப்பட்ட அந்த மதனி அத்தியாயம் இறுதி 2 வசனம் மட்டும் மக்கால என்று சொல்லப்படுது. 129 வசனங்கள் கொண்ட இந்த தௌபா அத்தியாயம் தொகுக்கப்பட்ட வரிசையில 9வதா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 113வது அத்தியாயமா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த சூறாவுல முஸ்லிம்கள் கூட செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தம், எதிரிகள் ஒன்றுக்கு பல முறை மீறியதால் அவங்களோட ஒப்பந்தம் முறித்து கொண்டு விட்ட அறிவிப்பு, தபூக் போரு, ஹுனைன் போரு, பள்ளிவாசல்கள் இருக்குல்ல, அத நிர்வாகம் செய்யறவருக்கு, அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய மக்களுக்குள்ளேயே இலக்கணம், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை, வேதக்காரருக்கு பற்றிய தகவல், மாதங்களோட எண்ணிக்கை எத்தனை அதை பத்தினது, நயவஞ்சகரோட நிலை எப்படி இருக்கும், ஜகாத் நிதியை பெறறதுக்கு தகுதியானவங்க யாருங்கிற ஒரு பட்டியல், மஸ்ஜிது திர்வார் அது பத்தின குறிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயர்ந்த குணம், இதெல்லாம் இந்த அத்தியாயத்துக்குள்ள இடம் பெறக்கூடியதா இருக்கு. வாங்க போய் பாப்போமா இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு. இன்ஷா அல்லாஹ். அமீனா சிஸ்டர். நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட இணை வைப்பாளர்களுக்கு அவர்களை விட்டு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் விலகி கொண்டனர் என்று விடுக்கப்படும் அறிவிப்பாகும் இது. எனவே இணை வைப்பாளரான நீங்கள் 4 மாதங்களுக்கு பூமியில் நடமாடி கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக நீங்கள் அல்லாஹ்வை தோல்வியுறச் செய்ய முடியாது என்பதையும், சத்தியத்தை நிராகரிப்பவர்களை நிச்சயம் அல்லாஹ் இழிப்படுத்துவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தாலா இறை நிராகரிப்பாளர்களுக்கு தவணை கொடுத்துட்டான். நீங்க ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பின்னாடி விலகிக்கிட்டீங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை, 4 மாசம்தான், அதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, அதுல இருந்து விலகி போயிடணும், இல்லாட்டி உங்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய தண்டனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறத தவணையை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்க வச்சுட்டான். அது வரைக்கும் தவணை இல்ல, இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேலும் உங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு வரையறைய விதிக்கப்பட்டுருச்சு இந்த இதுக்கு பின்னாடி. அடுத்து மேலும் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சார்பில் எல்லா மக்களுக்கும் விடுக்கப்படும் பொது அறிவிப்பு என்னவெனில், இறைவனுக்கு இணை வைப்பாளர்களை விட்டு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் திண்ணமாக விலகிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் பாவமன்னிப்பு தேடி மீள்வர்களாயின் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ்வை நீங்கள் தோல்வியுறச் செய்ய முடியாது என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நபியே, கடுமையான வேதனை உண்டென்னும் நற்செய்தியை இறை மறுப்பாளர்களுக்கு அறிவிப்பீராக.
ஆனால் இணை வைப்பாளர்களில் எவர்களுடன் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு பின்னர் அவர்கள் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உங்களிடம் எந்த குறைபாடும் செய்யாமலும் உங்களுக்கு எதிராக எவருக்கும் உதவாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அத்தேவர்களின் உடன்படிக்கையை உரிய தவணை வரை நிறைவாக்குங்கள். ஏனெனில் திண்ணமாக அல்லாஹ் இறையச்சம் உடையோரையே நேசிக்கின்றான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டானா, நீங்க யாரோட உறவா இருக்கணும், ஹஜ்ஜுடைய நாள்கள்ல எப்படி நடக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலா யார விரும்பக்கூடியவனா இருக்கான், யார நேசிக்க கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறான். அடுத்ததா எனவே சங்கைக்குரிய மாதங்கள் கழிந்துவிட்டால் இறைவனுக்கு இணை வைப்போரை நீங்கள் எங்கு கண்டாலும் கொன்றுவிடுங்கள். மேலும் அவர்களை சிறைப்பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள். மேலும் எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களை கண்காணியுங்கள். பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்தால் அவர்களை விட்டுவிடுங்கள். திண்ணமாக அல்லாஹ் அதிக மன்னிப்பவனாகவும் பெரிதும் கருணை புரியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு ஒரு தவணை கொடுக்குறான். அந்த தவணை முடிஞ்சிருச்சா, புனித மாதங்களும் முடிஞ்சிருச்சா, அதுக்கு பின்னாடியே அவங்க அதே போக்குல இருந்தா அவங்கள எந்த இடத்துல பார்த்தாலும் கொன்றுங்க, இல்ல சிறைப்பிடிங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க மீண்டுட்டாங்களா, பாவ மன்னிப்பு கேக்குறாங்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு தொழுகையை நிலைநாட்டுறாங்க, ஜக்காத்தை கொடுக்குறாங்க, உங்களுக்கு கட்டுப்பட்டு வந்துட்டாங்களா, அப்போ அவங்களை கொல்லாதீங்க. கொல்லுங்கங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. கொல்லாதீங்கன்னு சொல்றத மன்னிச்சுட்டா அல்லாஹ் அவங்கள ஏத்துக்கிட்டான், அவன் கருணை புரியக்கூடியவனா இருக்குங்கிறத இந்த எதிர்த்தரப்புல பேசுறாங்கல்ல, இந்த துண்டு நோட்டீஸ் போஸ்ட் எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்களா, அவங்க சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல 4 மாசம் அவகாசம் கொடுக்குறான். அதுக்குள்ள திருந்தி வரதா இருந்தா வாங்கன்னு சொல்றான், இல்லாட்டி நீங்க வெளியாகி போயிருங்கன்னு சொல்றான். அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் தஆலா நீங்க அநியாயம் செய்யும் போது அவங்க கொல்லுங்க, அவங்கள சிறைப்பிடிங்க. அப்பயுமே அல்லாஹ் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க பாவ மன்னிப்பு தேடினா, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் வந்துட்டா விட்டுருங்க, விட்டுறட்டும். அல்லாஹ் அதிகம் மன்னிக்க கூடியவனா, கருணை காட்டக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்ததா இணை வைப்பாளர்களில் எவரேனும் அடைக்கலம் கோரி உம்மிடம் அல்லாஹ்வின் வேதத்தை செவியுறுவதற்காக வந்தால் அப்பொழுது அல்லாஹ்வின் வேதத்தை அவர் செவியுறும் வரையில் அவருக்கு அடைக்கலம் அளிப்பீராக. பிறகு அவரே அவருடைய பாதுகாப்பிடத்தில் சேர்த்து விடுவீராக. இவ்வாறு ஏன் செய்ய வேண்டும் எனில் திண்ணமாக அவர்கள் அறியாத சமூகத்தினராய் இருக்கின்றனர். அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் இந்த இணை வைப்பாளர்களின் உடன்படிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் யாருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தீர்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அவர்கள் உங்களோடு நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களை விரும்புகின்றான். அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களிடம் எவ்வாறு உடன்படிக்கை வைத்துக் கொள்ள முடியும்? அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கின்றனர். உங்களை வெற்றி கொண்டு விட்டால் உங்கள் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பதில்லை, மேலும் ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் மதிப்பதில்லை. தங்களுடைய வாய் பேச்சுகளால் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அவற்றை மறுக்கின்றன. மேலும் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்கள் ஆவர். அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்றார்கள், பின்னர் அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாமல் மக்களை தடுத்தார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் எத்துணை கெட்டவை. இறை நம்பிக்கையாளரின் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பதில்லை, ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் அவர்கள் மதிப்பதில்லை. மேலும் இத்தகையவர்கள் தான் எப்போது வரம்பு மீறுகளாய் இருக்கின்றனர். ஆயினும் இவர்கள் பாவமீட்சி பெற்று தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்தால் தீனின் மார்க்கத்தில் இவர்கள் உங்கள் சகோதரர்கள் ஆவார். மேலும் அறியக்கூடிய சமூகத்தாருக்கு நம்முடைய கட்டளைகளை நாம் நன்கு விளக்கி கூறுகின்றோம். சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நீங்க ஒப்பந்தம் பட்டவங்க கிட்ட எப்படி இருந்துக்கறணும், அவங்க உங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணுனா உறவு முறையா இருந்தா கூட பார்க்க மாட்டாங்க, மீறக்கூடியவர்களா இருக்கிறாங்க, நேர்மையோட நடந்து கொள்ளாதவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல, இறையச்சத்தோட இருக்கிறவங்களத்தான் அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள யாரெல்லாம் வந்து உடன்படிக்கை செஞ்சார்களோ அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. அவங்களோட நீங்க நேர்மையா நடந்து கொள்ளுங்க, நீங்களும் அவர்களோட நேர்மையா நடந்துக்குங்க, அவங்களும் உங்களோட நேர்மையா நடந்துக்கட்டும். அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களைத்தான் நேசிக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த ஒப்பந்தம் செய்யறதுல நீங்க மதிப்பு கொடுக்கணும். ஆனா அவங்க உங்கள்ட்ட மதிப்பு கொடுக்காம வாய் பேச்சுக்களால் திருப்தி அடையத்தான் முயற்சி செய்யறாங்க. அவங்க உள்ளத்துல என்ன மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத யாரும் அறியாதவர்களா இருக்கிறீங்க, ஆனா அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். பெரும்பாலான தீயோர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க.
அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்கன்னு அடுத்த வசனத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை முறித்துவிட்டு உங்களுடைய மார்க்கத்தை தாக்க முற்பட்டால் இறை நிராகரிப்பின் தலைவர்களோடு போர் புரியுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய சத்தியங்களுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. அவர்கள் பின்னர் வாளுக்கு அஞ்சியேனும் இத்தகைய விஷமத்தனங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடும். எவர்கள் தங்கள் உடன்படிக்கைகளை முறித்து கொண்டு இருக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் இறை தூதரை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்திருந்தார்களோ, அக்கிரமம் செய்ய தொடங்கியது முதலில் அவர்களாகவே இருந்தும் அத்தகைய மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்களுக்கா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாயின் நீங்கள் அஞ்சுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹுவே ஆவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உங்களை அந்த நாட்டுல வாழ விடாம இறை தூதரையும் நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செஞ்சு கொல்லணும்னு நினைச்சாங்களே, அவங்கள்ட்ட போர் புரியவா நீங்க தயங்குறீங்க, அஞ்சுறீங்க? உண்மையிலேயே நீங்க நம்பிக்கை உடையவர்களா இருந்தா அஞ்சுறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். வேற யாருக்கும் அஞ்சாதீங்க. அல்லாஹ் உங்களோட இருக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றான். உங்களையும் உங்களுடைய தூதரையும் நாட்டை விட்டு இல்லப்பா விரட்டுனாங்க. அவங்கள்ட்ட நீங்க போர் செய்ய ஒரு நாளும் தயங்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நீங்க அஞ்சக்கூடியதுக்கு அல்லாஹ் தான் தகுதியானவன். இப்ப இது என்னைக்கு வரைக்கும் நமக்கு பொருந்தும். நம்ம யாருக்கு பயப்படணும், யாருக்கெல்லாம் பயப்படுறோம்? ஊருக்கு பயப்படுறோம், உலகத்துக்கு பயப்படுறோம், பக்கத்து வீட்டுக்கு பயப்படுறோம், மாமிக்கு பயப்படுறோம், எத்த வீட்டுக்கு பயப்படுறோம், நான் ஃப்ரெண்டுக்கு பயப்படுறோம். இந்த ஊர் மக்களுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹ்க்கு பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கருணையால டைரக்டா வாமா நீ சொர்க்கத்துக்குள்ள போயிடுன்னு சொல்லிடுவான். அந்த அளவுக்கு மக்களுக்கு அஞ்சுற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க உண்மையிலேயே நம்பிக்கையாளர்களா இருந்தா அல்லாஹ் தான் நீங்க அஞ்சுறதுக்கு தகுதியானவங்கிறத சொல்லி காட்டுறான். அடுத்து, நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய கைகளால் அவர்களுக்கு தண்டனை அளிக்கச் செய்வான். மேலும் அவர்களை இழிவுபடுத்துவான். இன்னும் நீங்கள் அவர்களை வென்றிட உங்களுக்கு உதவி புரிவான். மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களின் இதயங்களை குளிரச் செய்வான். மேலும் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து கடுஞ்சினத்தையும் அகற்றி விடுவான். மேலும் தான் நாடுகின்றவர்களுக்கு பாவமீட்சி பெறுவதற்கான பேச்சை அருளுவான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாய் இருக்கின்றான். உங்களில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர்கள் யார்? இன்னும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் விடுத்து வேறெவரையும் அந்தரங்க நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதவர்கள் யார் என அல்லாஹ் இன்னும் வேறுபடுத்தி அறிந்திடாத நிலையில் நீங்கள் வெறுமனே விடப்பட்டு விடுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? நீங்க செய்வதனையும் அல்லாஹ் நன்கு தெரிந்தே இருக்கின்றான். தாங்கள் நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு தாங்களே சான்று வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த இணை வைப்பாளர்களுக்கு இறை இல்லங்களை பராமரிக்கும் உரிமை இல்லை. அத்தகையவரின் எல்லா செயல்களும் பாழாகிவிட்டன. மேலும் அவர்கள் நரகத்திலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா நீங்க செய்யறதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உங்களோட உள்ளத்துல என்னத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க, என்னத்தை வெளிப்படுத்துறீங்கிறதையும் அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க சோதிக்கப்படாமல் விட்டு விடப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரையெல்லாம் உற்ற நண்பர்களா எடுத்து வச்சிருக்கீங்கிறதெல்லாம் நிச்சயமா அல்லாஹ் ஒவ்வொன்னையும் அறிந்தவனா இருக்கான், நன்கு தெரிந்தவனா இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் நிராகரிப்பாளரா இருக்கக்கூடிய நேரத்துல பள்ளிவாசல்களுக்குள்ள அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் அதை பராமரிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய எல்லா செயலும் பாழா போச்சு, வீணா போச்சு. நீங்களும் உங்களுடைய செயல்களும் நரகத்துல வீசி எறியப்படுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்தடா, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள்தாம் இறை இல்லங்களை பராமரிப்பவர்களாய் அவற்றின் ஊழியர்களாய் ஆக முடியும். அத்தகையவர்களே நேர்வழியில் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அமீனா. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல நிர்வகிக்க தகுதி, யாருக்கு அந்த உரிமை, எப்படிப்பட்ட பண்புகள், நலன்கள், ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களா அவர்கள் இருக்கணும். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. யாரு அல்லாஹ்வையும் நம்புறாங்களோ, மறுமை நாளையும் நம்புறாங்களோ, முதல்ல அவர் முஸ்லீம். பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவரா நிர்வாகியா இருக்கணும்னா முதல்ல அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும். அதுக்கடுத்து மறுமை நாள நம்பியிருக்கணும். அதுக்கடுத்து தொழுகையே ஜமாத்துல நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்கணும். இந்த வசனத்தை எல்லா பள்ளிகளையும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் கண்டிப்பா படிச்சு விளங்கி அமல் செய்யறவங்களா இருக்கணும்.
இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வசனங்களை எல்லாம் மக்களுக்கு எத்தி வையா அல்லாஹ். இத அதுக்குரிய வாய்ப்பையும் நீ அமைத்துக்கூடிய அல்லாஹ். எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்கணும், அதோட இல்ல ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அஞ்சக்கூடாது. அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு பக்கம் பார்த்து பேசக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களா இருக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் இறைவனுடைய இல்லங்களை பராமரிக்கக்கூடிய ஊழியர்களா இருக்க முடியும். இப்படிப்பட்டவங்க தான் நேர்வழியில செல்வாங்கங்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க அல்லாஹ் பயந்திருக்காங்க, மறுமை நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையான முதல் கட்டளை, முதல் கடமை தொழுகை. அந்த தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து அல்லாஹ்வை பயந்த மக்களா இருக்கிறாங்க. அதனால அவங்க தகுதி உடையவர்களா இருக்கிறாங்க. அவங்க நேர்வழியில செல்லலாம்னு எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த பழக்க வழக்க பண்புகள்லாம் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இல்லைண்டா இந்த பண்பாளர்களா பண்புடையவர்களா ஆயிடணும். இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய ஏவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்துமா, ஹஜ் செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும் சங்கைமிகு கஅபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் புரிவதும் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமமாகுமா? அல்லாஹுவிடத்தில் இவ்விரண்டும் சமமாக மாட்டா. மேலும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹுவின் நேர்வழி காட்டுவதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவழியில் யாவற்றையும் துறந்து தம் உயிர்களாலும் பொருட்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போராடினார்களோ அவர்கள் அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த படித்தரம் பெற்றவர்கள் ஆவர். மேலும் அத்தகையவர்கள் வெற்றியாளர்கள். தன்னுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கின்றான். அங்கே அவர்களுக்கு நிலையான அருட்பேறுகள் இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். திண்ணமாக சேவைகளுக்கான மாபெரும் கூலி அல்லாஹுவிடம் இருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். யாருக்கு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில உயிராலும் பொருளாலும் உதவி செஞ்சு போராடி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இடத்துல பயங்கரமான படித்தரம் இருக்கு, உயர்வு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அவங்கதான் வெற்றியாளர்கள். அவங்கதான் சொர்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய உவப்புக்கும் அந்த அருளுக்கும் உரியவர்களா இருக்கிறாங்கங்கிற நற்செய்திய சொல்லுங்க. அவங்களுக்கு நற்பேர் இருக்கு. அவங்க என்னன்னைக்கும் தங்கி அங்க வாழ்வாங்க. நிச்சயமா அவங்க செஞ்ச சேவைகள் இருக்குல்ல, அந்த அழகான பணிகள் இருக்குல்ல, அதுக்கு அல்லாஹ்விடத்துல மாபெரும் கூலி இருக்கு. எவ்வளவு பெரிய சான்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது. அதனாலதான் மொமின்களா வாழக்கூடிய முஸ்லிம்கள் எந்த இடத்துல என்ன உதவினாலும் அல்லாஹ் முன்னுரிமை கொடுத்து போய் நிக்கிறதுக்கு காரணம் இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தான். அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு காரணம் இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தான். எல்லாவற்றையும் திறந்து அல்லாஹ்வையே முழுமையா சரணடைந்தவர்கள் மற்றவர்களுக்காக தன்னுடைய சுய இன்பங்களை சுய தேவைகளை கூட விட்டுட்டு பிறரின் தேவைகள் பிறரினாக நலனில் அக்கறை கொள்றதெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்காக தான். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நல்ல சேவைகள் செய்யக்கூடியவர்களாக, உன்னுடைய மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் உன்னுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய அந்த சுவனங்களின் வாரிசுகளாக எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். ஆமீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களின் தந்தையரும் உங்களின் சகோதரர்களும் இறை நம்பிக்கையை கைவிட்டு நிராகரிப்புக்கு முன்னுரிமை தந்தால் நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆதரவாளர்களாக்கி கொள்ள வேண்டாம். உங்களில் யார் அவர்களை ஆதரவாளர்களாக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தாம் அக்கிரமக்காரர்கள். நபியே, நீர் கூறிவிடுவீராக, உங்கள் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய வணிகம் மற்றும் உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட அவன் வழியில் போராடுவதை விட உங்களுக்கு நேசமானவையாய் இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பினை உங்களிடம் செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் தீய சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை. அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுறான். ரப்பே ரப்பே ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவங்களே, உங்களுடைய தந்தையா இருந்தாலும் சரி, உங்க கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கையை நிராகரித்து விட்டா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க. அவங்கள உங்களுடைய ஆதரவாளர்களா எடுக்காதீங்க. அவங்க அக்கிரமம் செய்யறவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பெத்த தகப்பனையும் உடன் பிறந்த சகோதரனையுமே அல்லாஹ்வை நிராகரிக்கும் போது
விட்டுருங்கன்னு சொன்னா வேற யார நம்ம பாக்குறது? அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குறான் பாத்தீங்களா? அதுக்கடுத்து நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. எதை சொல்லுங்க? நீங்க நீங்க பாசத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய தந்தை, நம்மளுடைய தகப்பன் மேல நம்ம எவ்வளவு பாசமா இருப்போம். நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் உயிரை கொடுத்து உழைச்சு எல்லாமே நீங்க என் பிள்ளைதான், என் வாரிசு தான் சொல்லக்கூடிய அந்த பிள்ளை, நம்ம கூட பிறந்த சகோதரர்கள், நாம லவ் யூ மை டார்லிங் சொல்லக்கூடிய வைஃப், மனைவி, உங்களுடைய உறவினர்கள், ரத்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நீங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச, ராத்திரி பகலா எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் எல்லாம் பார்த்து வச்ச செல்வங்கள், நீங்க தேக்க நிலை அடைஞ்சிருமோ, ஏதாச்சும் பிசினஸ்ல மிஸ்டேக் வந்துருமோன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய பிசினஸ் இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமா இருக்கக்கூடிய வீடு இருக்குல்ல, எத்தனை விஷயத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எவ்வளவு விருப்பமானது. இதெல்லாம் அல்லாஹுடைய, அவனுடைய தூதரை விட, அவனுடைய வழியில் போராடுவதை விட உங்களுக்கு நேசத்துக்குரியதா இருந்தா அல்லாஹ்வுடைய தீர்ப்பை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ்வுடைய தீய சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடியது இல்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த தீனுல் இஸ்லாம் தான் நமக்கு முதன்மையானதா இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு அடுத்து நம்மளுடைய தந்தையை நேசிக்கலாம், பிள்ளையை நேசிக்கலாம், சகோதரனை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், உற்றார் உறவினர், நம்மளுடைய பிசினஸ், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சொத்து, அதுக்கு அடுத்து தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி முன்னுரிமை நம்ம இந்த லிஸ்ட்ல உள்ளதுக்கு கொடுத்தோம்டா, அல்லாஹ் ரசூல் இந்த இஸ்லாமுக்கு முன்னாடி கொடுத்தோம்டா, அந்த மக்கள் தீய மக்கள், தீய சமுதாயம். இப்படிப்பட்ட மக்கள், செல்வத்தை விரும்பக்கூடிய, அல்லாஹையும் ரசூலையும் புறக்கணிச்சுட்டு செல்வத்தை விரும்பக்கூடிய, குடும்பத்தை விரும்பக்கூடிய, பிசினஸை விரும்பக்கூடியவர்களை நாம் விரும்பலன்னு அல்லாஹ் சொல்றான். ஏண்டா இது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது இல்லையா? அப்ப முன்னுரிமை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? நம்மளை படைச்ச இவ்வளவு அறிவாற்றலையும் சொத்துக்களையும் உறவுகளையும் உற்றார்களையும் எல்லாத்தையும் கொடுத்த ரப்புக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டாமா? நிச்சயம். அதற்கு அடுத்துதான் மற்றதுங்கிறத நம்ம எடுக்கணுங்கிறதும் அல்லாஹ் அழகா கற்றுக் கொடுக்குறான். அடுத்தடா, இதற்கு முன்னர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்துள்ளான். இப்போது ஹுனைன் போர் நடைபெற்ற நாளிலும் அவன் உதவி செய்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அன்று உங்களின் படைப்பெருக்கம் உங்களை இருமாப்பில் ஆழ்த்தி இருந்தது. ஆயினும் அது உங்களுக்கு எத்தகைய பலனும் அளிக்கவில்லை. மேலும் பூமி இவ்வளவு விரிவாயிருந்தும் உங்களுக்கு குறுகி போய்விட்டது. பின்னர் நீங்கள் புறங்காட்டி ஓடிவிட்டீர்கள். பிறகு அல்லாஹ் தன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீதும் தனது சாந்தியை இறக்கி அருளினான். மேலும் உங்களின் பார்வையில் தென்படாதிருந்த படைகளை இறக்கி எதிர்ப்பாளர்களை தண்டித்தான். இதுதான் சத்தியத்தை மறுத்தோருக்குரிய கூலி. பின்னர் இவ்வாறு தண்டனை வழங்கிய பிறகு அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு பாவமீட்சி பெறும் பேச்சினை வழங்குகின்றான் என்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் கருணையுடையவனும் ஆவான். ஓகே, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிங்கிறது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிறது. நம்ம முந்தைய வசங்கள்ல பார்ப்போம். நாம படைகள் மேலேயோ இல்ல ஆள் பலத்தின் மேலேயோ நம்ம சக்தியின் மேலேயோ நம்பிக்கை வச்சா எருமாப்பு கொண்டா அல்லாஹ் இடத்துல தோல்விதான் இருக்கு. அப்போ நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? என் மேல நம்பிக்கை வைங்க. போர் பொருட்கள் மேலேயோ படைகள் மேலேயோ உங்கள் மேலேயே நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கைங்கிறது அல்லாஹ் மீதுதான் இருக்கணும். அவன் புறத்திலிருந்து வெற்றி வரும் இல்லையா? அப்படி இல்லாத போது சோதனைக்கும் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறத அல்லாஹால சொல்லி, அந்த நேரத்துல என்ன நிகழ்வுகள் நடந்ததுங்கிறத இன்னும் தஃசீர்ல பார்த்தா இன்னும் விளக்கமா விரிவா பார்க்கலாம். அதுக்கு பின்னாடியும் அல்லாஹாலா பாவமீட்சி கேட்கக்கூடியவர்களுக்கு மன்னிக்க கூடியவனாவும் கருணை உள்ளவனாவும் இருக்காங்கிறதையும் சொல்றான். அடுத்துட, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள் தான். எனவே அவர்கள் இந்த ஆண்டுக்கு பின் சங்கைமிகு கஅபா பள்ளிவாசலின் அருகில் கூட நெருங்கக்கூடாது. நீங்கள் வறுமைக்கு அஞ்சுவீர்களாயின் அல்லாஹ் நாடினால் தன் கருணையினால் விரைவில் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்.
வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவே என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தமது கையால் ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை. உசைர் அல்லாஹுவின் புதல்வர் என்று யூதர்கள் கூறுகின்றார்கள். மசீஹ் அல்லாஹுவின் புதல்வர் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினால் கூறும் உண்மைக்கு புறம்பான கூற்றுகளாகும் இவை. இவர்களுக்கு முன்னர் இறை நிராகரிப்பை மேற்கொண்டிருந்தவர்கள் கூறியதை போல் இவர்களும் கூறுகின்றனர். அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப் கடவுளாக்கி கொண்டார்கள். மேலும் இதே போன்று மரியத்தின் குமாரர் மசீகையும் இறைவனாக்கி கொண்டனர். உண்மை யாதனில் ஒரே இறைவனை தவிர வேறெவரையும் வணங்க அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அவனையன்றி யாரும் இல்லை. அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன். அல்லாஹ்வின் ஒளியை தம் வாயால் ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆயினும் அல்லாஹ் தன் ஒளியை நிறைவு செய்யாமல் விடமாட்டான். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. ஓகேடா, ஜஸாக்கல்லா ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த மக்களையெல்லாம் கண்டிக்கிறான் பாருங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இணை வாய்ப்பாளர்கள் அசுத்தமானவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான் பாத்தீங்களா? இணை வைப்பாளர்கள்ங்கிறவங்க அசுத்தமானவர்களா இருக்கிறாங்க. இனி இந்த ஆண்டுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யக்கூடாது? கௌபாங்கிற அந்த ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த தடுக்கக்கூடிய கட்டளையை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நாடினால் தன்னுடைய கருணையினால் விரைவில் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான். நிச்சயமா அவன் நுண்ணறிவாளவனா இருக்கான். வறுமைக்கு பயப்படாதீங்க. அல்லாஹ் தான் செல்வத்தை வழங்கக்கூடியவனா இருக்கிறான். வேதம் வழங்கப்பட்டவர்கள்ல அல்லாஹ் மீது இறுதி நாளை மேல் நம்பிக்கை கொள்ளாம அவனுடைய தூதரு தடுத்ததா எடுத்துக்கிறாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிரா நீங்க போர் செய்யுங்க. அவங்க சிறுமை அடைந்தவர்களா ஜிஸ்யா வரி உங்களுக்கு கொடுத்தா ஓகே, விட்டுருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உசைர் இருக்கிறார்ல, அவர் ஒரு நல்ல மனிதர். அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாஹ்வுடைய அடிமை. அவரை என்ன சொல்லிட்டாங்க யூதர்கள்? அல்லாஹ்வின் புதல்வர்ன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிராகரிப்பாளரோட கூற்று அவங்கள நாசப்படுத்திருச்சு. அவங்கள நாசப்படுத்தட்டும். அவங்க எங்க திசை திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ்வுக்கு மகனோ வாரிசோ மனைவியோ எந்த ஒண்ணும் தேவையில்லை. இத பத்தி சொல்லும்போது வேற ஒரு இடத்துல வானமெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், அல்லாஹ் அந்த அளவுக்கு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மக்கள் அதை பத்தி யோசிக்காம சொல்லக்கூடிய மக்களா இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதே மாதிரி தான் மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் கடவுளா எடுத்தாங்க. அது மட்டுமா செஞ்சாங்க? இந்த மரியத்துடைய குமாரர் ஈசாவையும் அதே மாதிரிதான் இறைவன்னு சொன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா? இந்த மார்க்க மேதைகளோ துறவிகளோ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமோ அல்லது மேல பார்த்துமே உசைர் அவங்களோ என்ன இல்ல, அல்லாஹுக்கு பிள்ளைகள் இல்ல, கடவுள்கள் இல்ல. கடவுள்ங்கிறது இறைவன்கிறது ஒரே இறைவனை தவிர வேற யாரும் இல்ல. வணங்குவதற்கு அவர்களுக்கு எந்த கட்டளையும் கொடுக்கப்படல. வணக்கத்திற்குரிய இறைவன் அவனையன்றி வேற இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தனையன்றி வேற யாரும் இல்ல. இவங்க செய்யக்கூடிய இணை வைப்பு செயல்கள்ல இருந்து அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, லா இலாஹ இல்லா ஹுவ, யாரும் அவனுக்கு இணை இல்ல. சுப்ஹானஹு, அவன் தூய்மையானவன். அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை வைத்து சொல்றாங்கல்ல, அதுல எல்லாத்துல இருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் அப்படின்றத சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ஒளிய வாயால ஊதி அணைச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? நோ, முடியாது. நிராகரிப்பாளர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அந்த ஜோதியை அழகான முறையில சுடர் விட்டு எரிய செய்வான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை நேர்வழியோடையும் சத்தியத்தோடையும் இந்த மார்க்கத்துல அனுப்பி வச்சிருக்கிறான். அனைத்து மார்க்கங்களையும் விட இதை மேலோங்க செய்யணுங்கிறதுக்காக.
இணை வைப்பாளர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த 32 33 வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌபாவுடைய சூரா ஆரம்பிச்சதுல இருந்து அல்லாஹ் எவ்வளவு அழகா போர் பொருட்களை பத்தி எல்லாம் சொன்னான். அல்லாஹை தவிர வேற யாரை இணை வைக்க கூடாதுன்னு சொன்னான். அல்லாஹ் போர்ல நீங்க உங்களுடைய எதிரிகளோட போராடணும்னு சொன்னான். அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதா சொன்னான். அதுக்கடுத்து யூதர்கள் அல்லாஹ்விடத்துல உசைர மகன்டோ, அது மட்டும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மகன்னு சொல்றத வெறுக்கிறேன் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கத்தை அவங்க வாயால ஊதி அழைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னும் கிடையாது. இதை நான் அழகான முறையில வளர்த்து இதை நிலைநாட்டிய தீர்வுங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது மட்டும் இல்லாம பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்குரிய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நம்ம படிக்கும்போது எந்தெந்த வசனங்களை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க முடியுமோ அதையெல்லாம் நடக்கக்கூடிய யா அல்லாஹ் நான் அதெல்லாம் செயல்படணும் யா அல்லாஹ், என் குடும்பத்தாருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் யா அல்லாஹ்ங்கிற நியத்தோட படிக்கணும், கேட்கணும், செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.